Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை புதுப்பேட்டை வேலாயுதம் தெருவில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள தார் சாலைகள் முழுவதுமே சேதமடைந்து தினம்தோறும் 10 முதல் 15 நபர்கள் விபத்திற்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ரோடுனா இது ரொம்ப நாளாகவே ரோடு இல்லாமல் இருந்துச்சு. ரோடுனா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் வந்தாங்க வந்து போட் நைட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல வருதுன்னு. ஏன்னா நிறைய ரோடு பள்ளம் பார்த்து சைடில் எல்லாம் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து காலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா கீழே வந்து மண்ணோடு பயங்கர மோசமாக இருக்குது. கீழே ரோடு இல்லை, கீழே ஒரு நார்மலாக வந்து கீழே எல்லாமே எடுத்துகிட்டு தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க. இது கீழே எடுக்கிறாங்க, எடுத்தது கூட இது ஜாக்கு இல்லை. அதை தான் நீங்கள் பார்த்து ½ இன்ச்சு கூட இல்லாமல் இருந்துச்சு. முதல்ல நாங்கள் பாடும்போதே நைட் பார்த்தோம். திருப்பி ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மண்ணாகவே இருக்குது. இது என்னென்னா இந்த கடல் பீச் மண் மாதிரி ஜல்லி மண் போட்டுருக்குது. ரோடுன்னு எழுதி ஒட்டிக்கலாம். இதில் ரோடு இது தார் ரோடுன்னு எழுதி ஒட்டினா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அது ரோடு போட்டாங்கன்னா நல்ல தார் இதெல்லாம் போட்டு கீழே குத்தி பார்ப்பாங்க. 4 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு அந்த ப்ராசஸிங் இருக்கும். அந்த ப்ராசஸிங் எதுவுமே கிடையாது. அப்படியே போட்டுட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம வரி காசு என்ன சும்மாவாக வருது? நம்ம உழைச்சி தானே சம்பாதிக்கிறோம். நம்ம வரி காசில் தானே போடுறாங்க. அப்போ எதுக்கு நம்ம வரி கொடுக்கணும்? எதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும்? எதுக்கு வாட்டர் டேக்ஸ் கட்டணும்? எதுக்கு ரோட் டேக்ஸ் கட்டணும்? எதுக்கு இதெல்லாம் கட்டணும்? நம்ம ஜனங்களுடைய காசை வந்து இதாக்குறதுக்கு இதெல்லாம் கரியாக்குறதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு ரோடு போடுறோன்னா ப்ராப்பராக ரோடு போடுறது இல்லையா? சொல்லு, என்னத்தை போடுறாங்க? அப்படியே இறச்சி விட்டு போயிட்டா சரியாக போச்சா? ஒரு வண்டி ஓட்ட முடியுமா? ஒரு 2 வீலரில் வந்து ஏதாச்சும் ஓட்டினாங்கன்னா அப்படியே ஸ்கிட்டாகி கீழே தான் விழுவாங்க. என்ன ரோடு போடுறாங்க? என்ன இது பண்ணுறாங்க? எல்லா இடத்துலையும் குண்டும் குழி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எதையுமே இது பண்ணலை. மினிஸ்டர்ஸ் போகிறது, ஹையர் ஆஃபீஸர்ஸ் போகிறது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போகிறது, ஜட்ஜஸ் போகிற ரோடெல்லாம் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? அப்போ இந்த மக்கள் எல்லாம் வந்து யாருடைய வரி பணத்தில் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க? மக்களுடைய வரி பணம் தானே. மக்களுடைய வரி பணத்தை ஏன் இப்படி வேஸ்ட் ஆக்குறீங்க? ஏன் இது பண்ணுறீங்க? ஒழுங்காக பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் ரோடு போடுவாங்க. கலைஞர் பீரியட்லேருந்து அண்ணா பீரியட்லேருந்து ஒவ்வொரு இதுவுமே இந்த ரோடு போடுறது 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ரோடு போடுவாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ரோடை போடுங்க, ப்ராப்பராக போடுங்க. எங்களுக்கு ஜனங்கள் நடக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. இப்போ நான்லாம் எனக்கு வயசு 80 வயசு. ரோட்லேயே நடக்க இல்லை. முந்தா நாள் நாங்கள் அங்கே விழுக போத்தேன். அப்போ நாங்கள் கடைக்கண்ணிக்கு போகிற போது எப்படி போகிறது? கடைக்கண்ணிக்கெலாம் எப்படி போகிறது? ஒரு ஆளை போய் பார்க்கணும், எப்படி போகிறது? போகலாமல் இருக்குது எங்கள் இருக்குது. அது இது பேசாமல் போடாமல் அப்படியே நிப்பாட்ட சொல்லுங்கள். அப்படி நிப்பாட்ட ரோட்டு அதே மாதிரி தான் கொஞ்சம் நியாயமாக நாங்கள் போயிட்டு வருவோம். வேறு என்ன, இதுதான். இதை ஒழுங்காக செஞ்சால் போதும். இது சும்மா எம்பனைக்கு போட்டுட்டு காசை வாங்கி அவங்க பாட்டுக்கு தின்னுட்டு போக வேணான்னு சொல்லுங்கள். நியாயமாக போய் செய்ய சொல்லுங்கள். நியாயமாக கார்பரேஷனில் நியாயமாக நடக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேணான்னு சொல்லுங்கள். எங்கள் மாதிரி 80 வயசு ஆளாக நாங்கள் எந்த மாதிரியில் போகிறது? நடக்கிறது இங்கே நடக்கிறது. இப்போ கடைக்கு போகணும், எப்படி போயிட்டு வர்றது? நான் 2-3 தடவை விழுந்துட்டாங்க. இல்லை, நேற்று நைட்டு வந்தாங்க. வந்து கொஞ்சம் சரி பண்ணி தரேன் அப்படின்ட்டு வண்டி கிண்டி எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் யாரையும் காணும். முதல்ல இருந்த ரோடே நல்லா இருந்துச்சுங்க. அதை தேவையில்லாத வெட்டி எடுத்துகிட்டு இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. இதனால் இப்போ டெய்லி வண்டியில் வரவங்க எல்லாமே இந்த சைடு விழ தான் செய்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வராங்க. இந்த இடத்துல இப்படி வச்சோடனே வண்டி டயர் பட்டோடனே இழுத்துட்டு தான் போகுது. கீழே தான் விழுறாங்க எல்லாம். போட்டே ஒரு 1-2 வருஷம் தான் இருக்கும் பழைய ரோடு போட்டு. அதே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அதை வெட்டி எடுத்துகிட்டு தான் இப்போ இதை நம்ம ஜல்லியை கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க. ஆமாம், ரெடி பண்ணி தரேன்ட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் காணும் இன்னும். நேற்று நைட்டே இது பண்ணுறது தான், வர காணும். ஒரு இன்றைக்கி நைட்டு வந்தாலும் வரலாம், நாளைக்கு கூட செய்யலாம்.